தேர்தல் பரப்புரை நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் தாவேக கட்சியினர் இணையம் மூலம் பரப்புரை மேற்கொண்டு வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன், தகவல்களை வழங்கலாம். சர்மிளா, சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த தேவ சகாயம் என்பவர் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் தாவேகா நிர்வாகிகள் தொடர்பாக ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். அதில் நேற்று மாலையுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடைந்த சூழ்நிலையில் இன்று முதல் சமூக வலைதளங்கள் மூலமாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் என ஒரு அறிவிப்பை தாவேகா தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அத்தகைய அந்த அறிவிப்பில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்கும் போது அதையே செல்போன்களில் படம் பிடித்து நாம் நாளையே ஒரு பிரச்சார இயக்கமாக காலை முதல் மாலை வரை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் விதிமுறைகளை மீறி இதுபோன்ற பரப்புரையில் ஈடுபட்டால் அவர்களுக்கான 2 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த இணைய மூல பிரச்சார அறிவிப்பு திட்டத்திற்கு யார் காரணம் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் பரப்புரை நிறைவடைந்த நிலையில் வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களின் பல்வேறு பிரிவுகள் மூலமாக விஜய் ரசிகர்கள் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் மக்களிடம் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் இன்று ஒரு நாள் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் அல்ல, 48 மணி நேரமும் நாம் பிரச்சாரம் செய்யலாம் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த அறிவிப்பை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த அறிவிப்பை வெளியிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த தேவசகாயம் என்ற நபர் தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் வெளிநாடுகளில் இருந்து விமானங்கள் மூலமாக வாக்களிப்பதற்கு வருவதாகவும் இதே போல பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அந்த மாணவிகள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் எனவும் சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பில் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. இத்தகைய பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தகைய பிரச்சாரமும் தேர்தல் பரப்புரை நிறைவடைந்த 48 மணி நேரத்தில் மேற்கொள்ளக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தாவேகா நிர்வாகிகள் இத்தகைய சமூக வலைதள இணையதள பிரச்சார ஆன்லைன் மூலமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புகார் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. சர்மிளா.